அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விஜயகாந்த் மீது ஈடு இணையில்லா பாசம் மற்றும் நம்பிக்கையை வைத்திருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பிரேமலதா குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மறைந்த விஜயகாந்த் மீது தொடர்ந்து அசைக்க முடியாத பாசத்தையும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு சமூக வலைதள பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதாவது, பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்திற்கும் இடையிலான உறவு அரசியலை தாண்டியது. தமிழ்நாட்டின் சிங்கம் என்று விஜயகாந்தை பிரதமர் மோடி அழைப்பார் என பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்த் இந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு நேரத்தில் பிரதமர் மோடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கடந்த காலங்களில் விஜயகாந்திற்கும் பிரதமர் மோடிக்கும் இடையிலான நட்பு குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் பிரதமர் மோடி. எனது இணைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர். நானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடியதுடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள். தொடர்ந்து அவர் நினைவில் கொள்ளப்படுவார் என்று பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தார். பிரதமர் மோடியினுடைய அந்த பதிவை சுட்டிக்காட்டி தற்பொழுது அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பிரேமலதா விஜயகாந்த் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் மீது தொடர்ந்து அசைக்க முடியாத பாசத்தையும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரேமலதா தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பாஜக மற்றும் தேசிய கட்சிகளின் பெயரை ஹேஷ்டாக பயன்படுத்தியிருக்கிறார். தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர பாஜக முயற்சி செய்திருக்கக்கூடிய நிலையில் பிரேமலதாவினுடைய இந்த எக்ஸ்தல பதிவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியை பெரிதுபடுத்த பாஜகவுடைய தலைமை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் பிரேமலதா அவர்கள் பிரதமர் மோடியும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இடையேயான நட்புறவு குறித்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு பிறகாக பிரதமர் மோடி விஜயகாந்துடனான நட்புறவு தொடர்பாக ஒரு கருத்தை முன்வைத்து பதிவிட்டிருந்தார். தற்பொழுது பிரதமருடைய பதிவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த் தனது நண்பர் என்று பிரதமர் மோடி நேற்று எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டதற்கு தன்னுடைய நன்றியை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவின் போது தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பாஜக மற்றும் தேசிய கட்சியினுடைய பெயரை ஹேஷ்டாக பிரேமலதா பயன்படுத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பது இன்னும் ஒரு வருட கால தேர்தலுக்கு பிறகுதான் கூட வரும். பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கிறது. நன்றி வினேஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.